ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 16x என்ற பரவளையத்திற்கு 2x பிளஸ் 2y பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தான தொடுகோட்டு சமன்பாடு காண்க. ஃபர்ஸ்ட் நாம கொடுக்கப்பட்ட பரவளையத்துக்கு சமன்பாடு எழுதிக்கலாம். அதாவது ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 16x. ஓகே, ஸோ பொதுவாக பரவளையம் எந்த ஃபார்மேட்டா இருக்கும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த 16 4x அப்படின்னு எழுதுறேன் நான். ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a அப்படிங்கிறது 4 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இங்க என்னது 4ax. ஸோ இங்க 4x. ஓகே, ஸோ அப்போ a ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சி அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சி. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சி அப்படிங்கிற கோடு ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 16x அப்படிங்கிற பரவளையத்திற்கு தொடுகோடாக அமையக்கூடிய நிபந்தனை தெரியும். அதாவது அது என்னது c இஸ் ஈக்குவல் டு a பை m. ஸோ அதை எழுதிக்கிறேன் நான் இங்க c இஸ் ஈக்குவல் டு a பை m. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா எம்மும் சியும் தேவை. ஓகே, சி கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு என்னது எம் தேவை. ஸோ நமக்கு இப்போ எம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு தேவையான தொடுகோடானது இந்த கோட்டிற்கு செங்குத்தா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு செங்குத்து கோடுகளின் சாய்வுகள், அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்து கோடுகளின் சாய்வுகள் அதனுடைய பெருக்கல் பலன் -1 இருக்கும். ஸோ அந்த விதியை பயன்படுத்தி தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சாய்வு கண்டுபிடிக்க போறோம். ஸோ தொடுகோட்டின் சாய்வு m இஸ் ஈக்குவல் டு -1 பை 2x பிளஸ் 2y பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 என்ற கோட்டின் சாய்வு. ஓகே, ஸோ நம்ம இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்னது? சாய்வு m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெழு divided by y in கெழு. So this is equal to minus x இனுடைய கெழு இங்க நமக்கு 2 இருக்குது divided by y இனுடைய கெழு 2. So this is equal to நமக்கு -1 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தேவையான சாய்வு m இஸ் ஈக்குவல் டு -1 பை -1 which implies m இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அதே போல நமக்கு c இஸ் ஈக்குவல் டு நமக்கு a பை m. a இனுடைய மதிப்பு 4 டிவைடட் பை m இனுடைய மதிப்பு 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம c இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ அவ்வளவுதான், நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடை இங்க எழுதிக்கலாம். ஸோ எனவே நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு என்னது? y இஸ் ஈக்குவல் டு m. mங்கிறது என்னது 1, x பிளஸ் 4. ஓகே, ஸோ நமக்கு எப்பயுமே என்னது x y அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதுவோம். ஸோ x எழுதியாச்சு, இந்த பக்கம் y கொண்டு மைனஸ் ஒய். ஓகே, பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதை தான் நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு.